ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரவை லட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துட்டு 3 ஏலக்காவையும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு, நெய் நல்லா உருகின பிறகு 10 முந்திரி பருப்பு எடுத்து 4ஆக உடச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டதும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த சுகரை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம பொரித்து வச்சுருந்த முந்திரியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுட்டு இது கூட காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா ரவை பிடிக்கிற பதத்துக்கு பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக மாவை எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்தோன்னா ரொம்பவே டேஸ்ட்டான ரவை லட்டு ரெடி ஆகிடும். பிள்ளைங்கள்லாம் லீவில் இருக்காங்க, ஸ்நாக்ஸ் கேட்டால் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.